ஹாய் உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எதுக்காக இந்த வீடியோனா, அம்மாவுக்கு என்ன ஆச்சுங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அம்மாவுக்கு திடீர்னு தாங்க தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு தலைவலி இருந்திருக்கும் போல இருக்குது, எனக்கு தெரியாது. அவங்க மெடிக்கலில் மாத்திரை வாங்கி வாங்கி போட்டிருப்பாங்களாட்டிருக்குது. ஒரு நாள் ரொம்ப தலைவலி, அவங்களால தாங்க முடியல, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடுமலைப்பேட்டைக்கு வந்துட்டாங்க. வந்து உடுமலைப்பேட்டை ஜிஹெச்சில் கொண்டு போய் சேர்த்து 3 நாளாக இசிஜி மாத்திரை மருந்து எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த தலைவலி சரியாகவே இல்லை. அப்போ தான் வெளியில் ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டு 500 ரூபாய்க்கு அங்கேயே உள்ள ஜிஹெச்சில் எடுக்க சொன்னாங்க. அங்கே ஸ்கேன் பண்ணி எடுத்து சரியாக தெரியல, அதனால் நீங்கள் வெளியில் ஸ்கேன் 7500 அந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, அது எடுத்துகிட்டு வந்தால் தான் என்னன்னு தெரியும்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் டாக்டர் சொன்னாங்க, இல்லை அவங்களுக்கு கேன்சரு, பிரெயின் கேன்சரு தலையில் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, எதுவுமே பண்ண முடியாது, இருந்தால் இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியக்கூடாது, ஃபிக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் கொண்டு போங்க, நாங்களே ஆம்புலன்ஸ் வச்சு அனுப்பிவிடுறோம், அங்கே போங்க, அங்கே போனால் அவங்க ரேடியேட்டர் மூலிமா ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறது ஏதாவது சொல்லுவாங்கங்க, என்னென்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அங்கே போனப்போ அங்கே போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரை எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பெட்டெல்லாம் கொடுத்து டாக்டர் சொன்னாங்க, இல்லை ஆப்ரேஷன் பண்ணாலும் என்னங்கிறது சொல்ல முடியாது, டவுட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டாக்டர் அப்படி சொன்ன உடனே இருந்தாலும் சரி இருப்போம், ஆப்ரேஷன் பண்ணுறது அப்புறம் என்னங்கிறது யோசிச்சுக்கலாம். அவங்க சுத்தமாக சாப்பிடவே முடியல, ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா கூட உடனே வாமிட் வந்துடுது, எதுவுமே அவங்களால சுத்தமாக சாப்பிட முடியல. அப்படி இருந்தால் இருக்கிற இதெல்லாம் எனர்ஜியெல்லாம் போய் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதனால் இங்கே இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஏதாவது டேப்லெட்டு, ஊசி, ட்ரிப்ஸ் ஏதாவது இறக்குனா கொஞ்சம் தெம்பாக இருக்கும், அதனால் இருக்கட்டும் உடனே அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டே இருந்தாங்க, என்னாச்சு, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ ப்ரெஷர் அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கம்மா, அதனால தான் இங்கே அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, அதனால் நான் அப்படி தான் அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருந்தேன், ப்ரெஷர் அதிகமாகிருச்சு முடியல, அதனால தான் இங்கே அனுப்பியிருக்காங்க, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 4-5 நாளில் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இதுக்கு இடையில தான் யார் அவங்கக்கிட்ட சொன்னாங்கன்னு தெரியல. சொன்னவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கவே மாட்டேன், நான் எனக்கு கேன்சர் ஆமா, எனக்கு கரண்ட் வைக்க போகிறாங்களாம்மா, ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களாம்மா, நான் இருக்கவே மாட்டேன், என்னை வீட்லேயே கொண்டு போய் விட்டுருங்க, இங்கே நான் இருக்க மாட்டேன், எனக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு நானும் எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கவே இல்லை. யார் சொன்னாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ தூரம் சொல்லி அவங்க கேட்காம வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரே வாமிட்டு, தலைவலி, முடியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நிறைய பேர்த்துக்கிட்ட விசாரிச்சுட்டே இருந்தேன், என்ன பண்ணலான்னு. அப்போ தான் சொன்னாங்க, அமிர்தா ஹாஸ்பிட்டல் கொச்சின் கூட்டிகிட்டு போங்க, அங்கே போனால் ரெடி ஆகுதா இல்லையோ ஏதோ அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு வலி இல்லாமல் இருக்கிறதுக்காவது டேப்லெட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் அவங்களோட ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரு, என்னோடய தம்பி, பெரிய தம்பி 3 பேர் தான் போனோம். போய் அங்கே போய் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் காமிக்கும் போது டாக்டர் சொன்னாங்க, இது ஆப்ரேஷன் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயும் அதான் சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணலாம், ஒருவேளை சுயநலவு இல்லாமல் போகலாம், இல்லைன்னா கை கால் வராமல் போகலாம், ஆப்ரேஷன் பண்ணால் ஓரளவுக்கு ரெடி பண்ண முடியும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க தான் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், இல்லை ஆப்ரேஷன் வேண்டாம், நான் இருக்கிற வரையும் எனக்கு மாத்திரை மட்டும் வாங்கி கொடுங்க, நான் இருக்கிற வரையும் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு தான் சொல்லி ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது என்னன்னு கூட தெரியாது, ரொம்ப அலைஞ்சு காலையில் 7 மணிக்கு போயிட்டு நைட் 12 மணிக்கு தான் அங்கே போய் சேர்ந்தோம். போய் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்து கேட்டு டேப்லெட் அவங்க கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு கொடுத்த உடனே அவங்க
ஒரு டம்ளர் தண்ணி கூட குடித்தா வாமிட் எடுக்கிறவங்க அவ்வளோ நல்லா சாப்பிட்டாங்க. 10 நாள் மாத்திரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அவ்வளோ நல்லா அவங்க சாப்பிட்டாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி டேப்லெட்டே வாங்கி கொடுக்கலாம், அவங்க இருக்கிற வரையும் நல்லாவாவது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு மறுபடியும் வண்டி வச்சு அவங்கள மறுபடியும் அங்கே கூட்டிகிட்டு போனேன். டாக்டர் பேசினா ஒரு வேளை அவங்க ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கலாம் இல்லை அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தேன். டாக்டரும் அவ்வளோ தூரம் சொல்லி மறுபடியும் அவங்க ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கவே இல்லை. மறுபடியும் கூட்டிகிட்டு போய் எங்கள் மாத்திரை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து மாத்திரை கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க இருக்கிற வரையும் ஏதோ நல்லாவாவது சாப்பிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க இருக்கிற வரையும் அந்த மாத்திரை கொடுத்ததுலேருந்து அவங்க நல்லா சாப்பிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரம் இதாகுங்கிறது எனக்கு தெரியாது. இவ்வளோ சீக்கிரம் இதாகுங்கிறது எனக்கு தெரியாது. இருப்பாங்க எப்படி இன்னொரு 6 மாதமாவது 6-7 மாதம் என் கூட இருப்பாங்கன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து ஏப்ரல் மாதம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதம் தான் ஆகுது. இறந்துட்டாங்க. எனக்கு அப்பாவும் வந்து முன்னாடியே அப்பா இறந்து இப்போ 5 வருஷம் தான் ஆகுது. அவருக்கு கல்லீரல் பிரச்சனை, அப்பாவும் இறந்துட்டாரு, இவங்களும் இறந்துட்டாங்க. யாருமே இல்லாத ஆனால் அது மாதிரி ஒரு இது இருக்குது. அப்பாவும் இருக்கணும், அம்மாவும் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது.